அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள். ஓ, அவரா? யாரு அவர்? தானே இந்த விவசாயத்தை விட விளையாட்டு தான். அவரேதான். விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆமா, அது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அந்த அப்படி சொல்லலைங்க. அதாவது உடம்பு அந்த பிசிக்கல் இருக்கும்ல, அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து விளையாட்டுக்கு தான் ரொம்ப தேவையா, அப்படி அந்த மாதிரி அவங்க வந்து சொல்ல வராங்க. நீங்க வந்து தப்பா எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அப்போ விவசாயத்துக்கு பிசிக்கல் ஹெல்த் எல்லாம் தேவை. ஆமா, அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்பெல்லாம் பாக்குறது என்னன்னா டிராக்டர்ல உழுதுருத்தாங்க, அததான் அவங்க பாக்குறாங்க. விவசாயம் அதுதானே. ஏர் கலப்பைய வச்சு உழுறதுலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பாவம் சிட்டிலே பிறந்து சிட்டிலே வாழ்ந்துருக்காங்க. பேச்சுக்கு சொல்றாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தோன்னு, ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. ஏமா நம்ம சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுதான் அதை புரிய வைக்கணுமா? விவசாயி வந்துட்டு விடிய காலையில எந்திரிச்சு அந்த 4 மணிக்கெல்லாம் இல்ல, 4 மணின்றது சும்மா அது விடிய காலையிலன்றது. அது அவங்க தூங்குறதே கிடையாது. விவசாயிங்க பாதி பேரு தூங்கிட்டே இருக்கும்போது தண்ணி வருதா இல்ல தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வயலுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்க வயலுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. 2 மணி 3 மணி இருட்டுல அவங்க கால் வைக்கிற இடத்துல பாம்பு இருக்கா, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் தண்ணி வெடின்ற மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் வந்து பாம்பு இருக்கா, பூச்சி இருக்கா, எது இருக்கு, என்ன கடிக்கும் எப்படின்னு எதுவுமே தெரியும். கடிச்சே இருந்தாலுமே அது நம்மள என்ன கடிச்சிருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி வந்து வாய் கூசாம வந்து விவசாயத்தை விட விளையாட்டு தான் பெருசு அப்படின்றீங்க? எத்தனையோ முள்ளு குத்தி இருக்கும் காலில். செப்பலே அவங்க காலை பாத்திருக்கீங்களா நீங்க ஒரு தடவை? அவங்க உள்ளங்கைய பாத்திருக்கீங்களா? அது சொல்லும் அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நீங்க வந்து விளையாட்டு துறையை வந்து உயர்த்தி பேசலாம், அதுக்குன்னு வந்துட்டு விவசாயத்தை வந்து டவுன் பண்ணி பேசணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை வேற பேசிட்டு அதுக்கு இப்படி ஒரு முட்டு வேற குடிக்கிறீங்க பாத்தீங்களா? என்னத்த சொல்ல. அதாவது நீ இறங்கி அடினா, நீ என்ன அடிச்சாலும் நாங்க முட்டு கொடுப்போம்னு ஒரு கும்பல் இருக்கு. அதாவது இப்ப வந்து இந்த கண்மூடித்தனமா இவருதான் என் தலைவர், இவர் என்ன தப்பு பண்ணாலும் இதுல வாங்கி இதுல விட்டுருவேன், கண்மூடித்தனமா இவர் பின்னாடிதான் போவான் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல இருந்து கொஞ்சம் பேர் விலகி இங்க நிக்கிறாங்க. அப்படி விலகுறவங்களை கூட அவர் இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றாரு. ஒரே ஒரு மேடையில வந்து பேசுறாரு. அந்த டைம்ல கூட ஜெய் அண்ணன் கூட நிப்பீங்க தானே, சப்போர்ட் பண்ணுவீங்க தானே, யாரு என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க தானே, நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க அதுக்கு முட்டு கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொன்னா, இது விலகி வராதுல கூட இப்படி சொன்னா என்னங்க பண்றது? அவங்களுக்கே வந்து ஒரு பசங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும், ஐயோ நம்ம அண்ணன் வந்து நம்மள நம்பி இருக்காங்களே, சரி அண்ணன் கூட இருப்போம், அதான் இன்னும் தான் டைம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, அண்ணன் நல்லது பண்ணுவாருன்னு நிறைய பசங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்காம இருக்கிறதுக்காகவே கொஞ்சம் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விவசாயிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா விஜய் அண்ணனையும் ஃபுல்லாவே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருந்த அந்த டைம்லயே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து விவசாயத்தை பத்தி தெரியாது எதுவும், ஆனா விவசாயிகள் படுற கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆனாலும் நம்ம விவசாயிகள் வந்து அண்ணனை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட அறியாமைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சீமான் அண்ணன் வந்து விவசாயிகளுக்காக அவ்வளவு பேசுறாரு. அவர் சின்னமே விவசாயி சின்னம்தான். அவர் வந்து இந்த விவசாயத்தை வச்சே நம்ம தமிழ்நாட்டை எப்படி கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மேனிஃபெஸ்டோவே விட்டாரு. ஆனா அதையும் தாண்டி விவசாயிகள் சிலர் வந்து நம்பி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மேபி இப்போ கொஞ்சம் பேருக்கு அது புரிஞ்சிருக்குமா இல்ல என்னன்னு தெரியல. இது வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் புரிஞ்சிருச்சு நல்லா. ஏன்னா இப்போ நேத்து கூட மீட்டிங் நடந்த இடத்துல கூட சில விவசாயிகள் வந்து மனு கொடுக்க போயிருக்காங்க. விடலையே, துரத்தி அடிக்கிறாங்களே காவல்துறை அதிகாரிகள். முன்னாடிலாம் வந்து மேடை போட்டு விவசாயிகளுக்கு பாராட்டெல்லாம் நடத்தினாரு. அது வந்து முன்னாடியா? ஓகே, அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வந்து ஜெயிச்சிருக்கு. ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம 10th 12th படிச்ச பசங்களுக்கு பாராட்டு விழா எல்லாம் வச்சு நடத்தினாங்களே. அவன் இந்த வருஷம் ஏன் நடத்தல? அவருக்கு அதை விட எவ்வளவு வேலை இல்ல. அப்ப சிஎம்ஆ இல்ல, இப்ப சிஎம்ஆ இருக்காரு, வேலை இருக்கும். அதனால ஒரு வேலை நடத்திருக்க மாட்டாரா இருக்கும். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. நடத்துவார். இந்த வருஷம் என்ன அடுத்த வருஷம் நடத்துவாரு. அடுத்த வருஷம் என்ன 5 வருஷம் டைம் இருக்கு, ஏதாவது ஒரு வருஷத்துல நடத்திடுவாரு எங்க அண்ணன் அப்படிங்க. நீங்க எங்களை இன்சல்ட் பண்றதா நினைச்சிட்டு கமெண்ட்ல வந்துட்டு இப்படி 0-0வா போடுறீங்க, இதெல்லாம் பார்த்து நாங்க கவலைப்படுவோம்னு நினைக்கிறீங்க. ஆமா, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அதாவது வெற்றின்றது 0ல இருந்துதான் ஆரம்பிக்கும். உங்களை மாதிரி வந்து எடுத்த உடனே வெற்றியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அது பெரிய, எனக்கு தெரிஞ்சு அது வந்து நிரந்தரமான வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி இருந்தாதான் வந்துட்டு மக்களுக்கான சேவை வந்து தொடரும் அப்படின்னு கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து வின் பண்ணாமலே அவங்க பண்ற சேவைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ட்ரைபல் கம்யூனிட்டி சார்ந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு 12 குடும்பத்துக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சாலும் உங்களால முடிஞ்சது நீங்க என்ன சொல்லுவீங்க? முட்டை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கூட அஃபெக்டே ஆகாது. ஏன்னா எங்க அண்ணன் ஒன்னும் வின் பண்ணிட்டு சும்மா இப்படி உட்காந்து மக்களுக்கு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, வின் பண்ணலனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதனால we are proud only. ஆமா, அதனால நாங்க வந்து no regrets. என்னைக்குமே நாங்க பெருமை தான் பண்றோம். இப்ப கூட உங்களை மாதிரி ஜெயிச்சுட்டு முட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இல்ல, கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. போற போக்க பார்த்தா முட்டு கொடுக்க, எனக்கு தெரிஞ்சு விவசாயத்தை விட முட்டு கொடுக்கறதுதான் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படியோ? அதை சொல்லிருக்கலாம் பேசாம. அவர் அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாரு.
இன்னொன்னு வந்து மக்கள் எல்லாரும் சொல்றாங்களாமே அண்ணன் கிட்ட, என்னன்னு? இந்த மாதிரி அண்ணன் நீங்க வந்து எங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கீங்கண்ணே, நீங்க வந்து அதை பாருங்கண்ணே, உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு மக்கள் சொன்னாங்களாம். அப்படியா? என்ன பண்ணுவாங்க? என்ன என்ன விமர்சிக்கிறவங்க என்ன பண்றாங்க? எந்த ஊர்ல உள்ள மக்கள் அப்படி சொன்னாங்கன்னு அதான் தெரியல. தெரியலையே. ஏன்னா மக்களுக்கே 1008 வேலை இருக்கு. நம்மளுக்கு 2500 ரூபாய் வருமா, இல்ல 6 சிலிண்டர் வருமா, மாமன் சீர் மாமன் சீர் வருமா, இல்ல இலவசம் வந்து பஸ்ல திரும்ப டிக்கெட் கிடைக்குமா, ஓ, அது வேற இருக்கா, சரி பட்டுப்புடவை வருமா, இந்த மாதிரி 1008 குழப்பத்தோட மக்கள் இருக்கிறப்போ, மக்களே குழப்பத்துல இருக்கிறப்போ எப்படி மக்களை எப்படி விமர்சிக்கிறவங்க பாத்துப்பாங்கன்னு எனக்கு எப்படி ஒருவேளை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களோட ஐடியா எல்லாம் வந்து முடக்கிறதுல வந்து அந்த மாதிரி தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரிதான் இவர் வந்து மக்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டா சரி, இனிமே நம்மளுக்கு இருக்கிற விமர்சனத்தை வந்து நம்ம மக்கள் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதாவது ஒரு இது இருக்கு என்னன்னா, உனக்கு பவர் இருக்குன்னு உன்னை தெரிஞ்சுட்டு நீ வந்து அதை வந்து மக்கள் மேல செலுத்துவோம். நான் சொன்னா இதை வந்து மக்கள் வந்து பண்ணி கட்டுவாங்க. அதுக்கு வந்து சரியான வழியும் இருக்கு, தவறான வழியும் இருக்கு. எனக்கு என்னமோ இதை அவர் வந்து ஒரு தவறான வழியில யூஸ் பண்ணி மக்களை யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுலாம் இல்ல. அதான் உண்மை. அப்படின்னா, இவ்வளவு நாள் பாட புத்தகத்தை படிக்கிறீங்க, புத்தகத்தை படிச்சு வளர்றீங்க, நடக்கிற விஷயத்த பாக்குறீங்க, அது வந்து ஒரு கடவுளாவே இருக்கட்டுமே, கண்மூடித்தனமா நம்புறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். அந்த உச்சியை தொட்டுட்டு இருக்கீங்க நீங்க. கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து யோசிங்க. இந்த கட்சி அந்த கட்சி அப்படி இல்லாம பொதுவா, சரி நம்ம அண்ணன் இதை பண்றாரு, இது சரியா இருக்கா தப்பா இருக்கா, சரி தப்பா இருக்கு, அதுக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, இல்ல இதை திருத்தி இருக்காரா யோசிக்கணும். எதுக்கு தற்குறின்னு கூப்பிடுறாங்க, அதுவும் இப்படி ஒட்டு மொத்தமா ஒரு சம்மந்தமே இல்லாம எதுக்கு நம்மளை வந்து கூப்பிடணும்னு சிலர் வந்து யோசிச்சு மாறலாம் அப்படின்னு இந்த கோட்டை தாண்டப்போ, அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மக்கள் மனசை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மக்களை வந்து தற்கொலைன்னு கூப்பிட மாட்டோமா அப்படின்னு வந்து, அதாவது நீங்க இப்படியே இருங்க, இதுதான் கரெக்ட், நீங்க தற்கொலைலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து என்கரேஜ் பண்றாரு. இப்ப தற்கொலைன்ற அந்த வார்த்தை வந்து மக்களுக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு கோவத்தை வந்து உண்டாக்கிடுச்சு ஏற்கனவே. இதையே வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து இவங்க கிட்ட சொல்லி காமிச்சோம் அப்படின்னா இன்னும் அவங்க கோவப்பட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த உசுப்பேத்தி விடுறது, அவர்தான் சொல்லிருப்பாரு, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உசுப்பேத்துறது உங்க அண்ணன், அவங்க கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறது நாங்க, எங்க கிட்ட கம்முன்னு, உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம அப்பா அம்மா ஒரு விஷயம் சொன்னா கூட அதை நம்ம ஒரு தடவைக்கு 4-5 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டில தான் இப்ப நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அண்ணன்றாங்க, சரி ஓகே அண்ணன் வச்சுப்போமே, ஒரு விஷயத்த சொன்னா அதுல வந்துட்டு எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு இருக்கு, அது வந்து கரெக்டா தப்பா, பண்ண முடியுமா பண்ண முடியாதா. ஏன்னா இவர் வாக்குறுதி கொடுக்கும் போதே அண்ணன் சீமான் வந்து சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், இதை வந்து பண்ணவே முடியாது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் வச்சுட்டு எப்படி தம்பி நீங்க இந்த வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்போலாம் அவருக்கு தெரியல, ஆட்சிக்கு வந்து பாவம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம்லாம் இல்ல, ஆட்சி பேப்பரை படிக்கும் போதே வந்து, அதாவது சிஎம் பதவி ஏற்கும் போதே வந்து சொல்லிட்டாரு, ஏற்கனவே கல்லா பத்தி போயிட்டா. அதுதான் எனக்கு தெரியல. இதுல வேற நம்ம சீமான் என்ன வேற இதுக்கு ஒரு பாட்டு வேற பாடியிருப்பாருல, அது என்ன பாட்டு, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி தெரியும் நான் பண்ணேன். இதுக்குதான் சீமான் என்ன பேசுறது ஃபுல்லா கேளுங்க அப்படின்றது. இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கடன் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு வந்து நம்ம சொல்லிருக்க திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு அறிக்கை கொடுத்திருந்திருக்கலாம். அவர் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்திருக்கலாம். அவருக்கு வந்து திருச்சி வந்து செல்ல பிள்ளையா. ஓகே திருச்சி வந்து செல்ல பிள்ளை. ஆனா அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நியூஸ் நடந்துச்சு, நர்ஸ் அந்த செவிலியர் வந்து இறந்து போனாங்க, ஒரு வார்த்தை கூட பேசலையா, அத பத்தியும் ஒரு வார்த்தை பேசல, அவங்க வந்து போராட்டம் பண்ணதை பத்தியும் ஒரு வார்த்தை பேசல. ஆனா திருச்சிதான் செல்ல பிள்ளை இருக்கு. அந்த மேடையை அவரு அழகா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்றதுதான் இங்க பல பேரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அவர் நேற்று நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் ஒண்ணு எழுதி எடுத்துட்டு வந்து செம்மையா வந்து, என்னன்னா இவர் இதைதான் பண்ண போறான்னு நாங்க வந்து முந்தின நாளே கணிச்சிட்டோம். அதையும் அவரே சொல்லிட்டாரு, நாங்களே கணிச்சிட்டோம் இதான் நடக்கும் அப்படின்னு. எங்களுக்கு ஆனா எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. நான் உங்களை நம்பி வந்து மாசா அண்ணன் நம்ம நடந்ததெல்லாம் பத்தி பேசி ஏதாவது ஒண்ணு சொல்யூஷன் சொல்லுவாரு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இப்ப ஏமாற்றம்.